வாங்க, இது விண்ணரசரின் எக்காளதுணி. போன வீடியோவில் கொரோனாவுக்கு காரணம் யாருன்னு நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், இதோட பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். போன வீடியோவில் இந்த கொரோனான்ற வாதைக்கு யார் காரணம்னு வசன ஆதாரத்தை இந்த வீடியோவில் சொல்கிறதா சொன்னேன். அதுக்கான வீடியோ தான் இது. நானும் நீங்களும் தான் இந்த கொரோனாவுக்கு காரணம்னு சொல்லிட்டேன். அதுக்கான வசன ஆதாரம் வேணுமா இல்லையா? ஆதாரத்தை பார்ப்போமா? டைரெக்டாக கொரோனாவுக்கு நாம தான் காரணன்ற வரி வேதத்தில் எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய கட்டளைகளை நாம் மீறி நடக்கும்போது, சின்ன சின்ன தண்டனைகளில் தொடங்கி கோபம் அதிகமாகும்போது பெரிய வாதைகளால் வாதிப்பேன்னு கர்த்தரே அவரோட வாயால் சொல்லியிருக்கிறார். உங்களில் சிலர் இதை வாசிச்சிருக்கலாம், இருந்தாலும் வாசிக்கிறேன், கேளுங்க. லேவியராகமம் 26, 13, 14, 15. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எனக்கு செவி கொடுக்காமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கைகளை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். இப்படி நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் என்ன செய்வாராம் தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. லேவியராகமும் 26, 16, 17. நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதைகள் விருதாவாயிருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடிப்போவீர்கள். புரிகிற மாதிரி சொன்னால், வேலையில் கஷ்டம், சத்துருவால் வேதனை, உடலில் சின்ன சின்ன நோய், மன கஷ்டங்கள், வியாபாரத்தில் அல்லது உழைப்பில் நஷ்டம், பிள்ளைகளால் வேதனை, நம்மளை பகைக்கிறவங்க முன்னாடி அவமானப்படுறது, இப்படி நிறைய தண்டனைகளை நமக்கு கொடுத்து நாம் செய்கிறது தப்புன்னு உணர்த்துவாராம். ஃபஸ்ட் வார்னிங், முதல் எச்சரிக்கை கொடுப்பாராம். ஆமாம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு தானே? அப்போது நாம் கட்டளைகளை மீறி நடக்கும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை தண்டிச்சிருக்கிறார், அப்படித்தானே? நான் தப்பு பண்ணினேன்னு கர்த்தர் என்கிட்ட சொன்னதே இல்லை, அப்போது நான் நீதிமான் தானேன்னு சொல்கிறவங்களுக்கு இது தான் பதில். மேலே சொன்னதில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா கூட உங்களை கர்த்தர் தண்டித்து எச்சரிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. லேவியராகமும் 26, 18. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாய் உங்களை தண்டித்து. இப்படி வார்னிங் கொடுத்த அப்புறமும் நாம் கர்த்தரோட கட்டளைகளை மீறினா என்ன ஆகுமா தெரியுமா? ஏளத்தனையாக தண்டிப்பாராம். லேவியராகமும் 26, 15, 16, 17 சொன்ன மாதிரி செய்தாலே தாங்க முடியாது. இதில் ஏளத்தனையானா என்ன ஆகிறது? ஆக்சுவலி இந்த ஏளத்தனையான தண்டனைகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே
அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நாம் அதெல்லாம் கர்த்தரோட கோபத்தினால தான் வந்துச்சுன்றத புரிஞ்சிக்கலை. அவ்வளோதான். நம்ப முடியலல்ல? தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. லேவியராகமம் 26:19-20. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவாய் செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம பலனெல்லாம் விருதாவாக செலவார மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் செய்திருவாராம். நமக்கு இருந்த பெருமையான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சிறுமையாக மாற்றிடுவாராம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தேசத்தை வறட்சியால் பாதிப்பாராம். லேவியராகமும் 26:21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏளத்தனையான வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. இந்த வசனம் சொல்லுது, இது எல்லாத்தோட சேர்த்து ஏளத்தனையான வாதையையும் தருவாராம். மீன்ஸ் 7 மடங்கு கொடூரமான கஷ்டங்கள். அப்படித்தானே? லேவியராகமும் 26:22 சொல்லுது, நம்ம பிள்ளைகளை இழக்க நேரிடுமா. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு நிறைவாக தெரிஞ்ச எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவாக மாறிடுமா. வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றிடுவாராம். மொத்தத்தில் நிம்மதியெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போது நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டில் இருக்குது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை கர்த்தரோட கோபம்னு புரிஞ்சுக்கோங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் சாத்தான் தான்னு நாம் நம்புகிறோம். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நாம் கர்த்தரோட கட்டளைகளை எல்லாம் யோபு மாதிரியோ இல்லை தானியேல் மாதிரியோ ஃபாலோ பண்ணின அப்புறமும் பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு காரணம் சாத்தான் தான். ஆனால் ஒருவேளை வேதத்தில் சொல்லியிருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினதே இல்லைன்னா உங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் உங்கள் கீழ்ப்படியாமையினால் ஏற்பட்ட கர்த்தருடைய கோபம்தானே தவிர வேற எதுவும் இல்லை. நிம்மதியை தேடி அலையிறதை விட்டுட்டு கர்த்தரோட கட்டளைகளில் எதை மீறி நடந்தீங்கன்னு யோசிங்க. அதுக்கு மன்னிப்பு கேட்டு சரி பண்ணுற வழியை பாருங்க. கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் நிம்மதி தாங்கன்னு கேட்டால் நிம்மதி வருமா? கீழ்ப்படியாமல் இருந்துட்டு எத்தனை ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எதுவும் நடக்க போகிறதில்ல. இதெல்லாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தானங்க இருக்குது. இப்போ புரியுதா நான் ஏன் தண்டனையை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னேன்னு? கீழ்ப்படியாத நம்ம பிள்ளைகள் மேலே நமக்கு இருக்கிற கோபம் நம்ம கீழ்ப்படியலைன்னா கர்த்தருக்கும் நம்ம மேலே இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். மேலே சொல்லியிருக்க எல்லாம் நமக்கான 2வது வார்னிங்னு வசனம் சொல்லுது. அப்போது கர்த்தர் நமக்கான 2வது வார்னிங்கையும் கொடுத்துட்டார். அப்படி தானே? ஆனாலும் நம்ம யாரும் இன்னும் திருந்தலை. கர்த்தர் நமக்கு கொடுத்த 2வது வார்னிங்க்கும் நாம் பயப்படலை. அதனால இப்போ நமக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? லேவியராகமம் 26:23-24. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏளத்தனையாக வாதித்து. இந்த வசனம் சொல்கிற மாதிரி பார்த்தா 7 7 14
அப்போது 14 மடங்கான வாதையால் பாதிப்பாராம் கர்த்தர். இந்த 14 மடங்கான வாதைகளில் ஒன்று தான் கொரோனா, COVID-19. லேவியராகமும் 26:25 சொல்லுது, என் உடன்படிக்கை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சோர்ந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். கொரோனா 14 மடங்கு வாதைகளில் ஒன்று தான். இன்னும் நிறைய இருக்குது. சொல்லப்போனால் 14 மடங்கு வாதைகளில் முதலாவது வாதை தான் கொள்ளை நோயின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்தில் அடுத்து நிறைய வாதைகளை பற்றி சொல்லியிருக்குங்க. அதெல்லாத்தையும் வாசிக்கும்போதே பயமாக இருக்குது. கர்த்தர் 2 தடவை நம்மளை எச்சரித்தும் நாம் யாரும் மாறலை. இதுக்கு அப்புறமும் நாம் கீழ்ப்படியலைன்னா நம்ம நிலமை இன்னும் மோசமாகிடும்னு வசனமே சொல்லுது. லேவியராகமும் 26:26 வசனத்தில் இருந்து மீதி இருக்கிற வசனத்தை எல்லாம் வாசிங்க, உங்களுக்கே புரியும். கொரோனாவுக்கே நமக்கு இந்த நிலைமை. இன்னும் மீதி உள்ள வாதைகள்லாம் நடந்தால் என்ன ஆகிறது? இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தரோட சொந்த ஜனமாகிய நமக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது தான். இதில் எங்கேயாவது வேதத்தை அறியாத பிற நம்பிக்கையுடையவன் செய்த தவறுக்கான தண்டனைன்னு எழுதியிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். இல்லை தானே? கொரோனாவுக்கு காரணம் கிறிஸ்தவர்களாகிய நம்மளோட கீழ்ப்படியாமை. கொரோனாவை கர்த்தர் அனுப்புனதும் நம்மளை எச்சரிக்கத்தான். நம்ம தவறால் இப்போ உலகமே கஷ்டப்படுது. இது கர்த்தருடைய மிகப்பெரிய வாதைகளில் ஒன்று. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் நமக்கு இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. வேதம் எல்லாருக்கும் பொதுவானது தானே? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தரோட சொந்த ஜனமோ அப்படித்தான் நாமளும் அவரோட சொந்த ஜனம். ஒத்துக்கிறீங்க தானே? அப்புறம் எப்படிங்க வசனத்தில் பங்கு இல்லைன்னு சொல்கிறீங்க? கர்த்தரோட கட்டளைகளும் கற்பனைகளும் எல்லாருக்கும் பொதுவானது தான். நோ எக்ஸ்கியூசஸ். இது வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வேதத்தில் இருக்கிற எதையும் கிளைம் பண்ணுற ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. கொரோனா வந்தது நம்மளால் தான்னு சொல்லிட்டேன். இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு இப்போ ஒரு கேள்வி வரும். மறுபடியும் அதையே தாங்க சொல்ல போகிறேன். வாதித்தவர்கிட்டத்தான் தப்பிக்க வழியும் இருக்குது. கர்த்தரோட கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்றத வசன ஆதாரத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் செய்த தப்பு என்னன்னு யோசிச்சு வைங்க. கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.